ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் நாகலட்சுமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியான வீடியோ தான். என்ன வீடியோனா, நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். 1Kலாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அது பெரிய விஷயம். 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் மீண்டும் இதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போவேன் நம்புகிறேன். எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. எனக்கு ஃபாலோ கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை மேலும் அடுத்த லெவலுக்கு போவேன் நான் நம்புகிறேன். நீங்கள் மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் 1.5 வருஷத்தில் நான் இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே இதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுறேன். ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஏன்னா சப்ஸ்கிரைபரே வரமாட்டுது, 2, 3 இப்படியே ஏறும். அப்புறம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நான் மேலும் வளர்றதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஆதரவு பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1K சப்ஸ்கிரைபருக்கு எங்கள் அண்ணன் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதனால் கேக் வெட்ட தான் போகிறோம். சும்மா சின்ன கேக் வாங்கி குட்டியாக வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம். அப்படி வேறு யாருமே இல்லை, பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ராம்நாட்டில். அதனால் குட்டி கேக் வாங்கி 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்காண்டி எங்கள் அண்ணனும் எங்கள் வீட்டுக்காரும் கேக் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் சரி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த 1000 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு கேக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த வளர்ச்சி வந்து பெருசு. இதை விட மேலும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா டாஸ்க்லாம் இருக்குது இதில். யூடியூப் வந்துட்டு நம்ம சும்மாலாம் எடுத்தோடனே ரீச் ஆக முடியாது. நிறையா இருக்குது. இப்போ தான் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும். சரி பார்ப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ, காமெடி வீடியோ, சமையல் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் லைக் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதோ கொஞ்சம் தான் இப்போ தான் இந்த காமெடி வீடியோ, அதுக்கப்புறம் இங்கே வெளியில் போடுறது, ஊருக்கு போகிறது, அந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். அதே பட் ரெகுலராக லைவ் போடுறேன். லைவுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு தொடர்ந்து 1000 சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதேமாரி மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என் வீட்டுக்காரர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் ஃபேமிலி, என் வீட்டுக்காரர் தான். ஏன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு யூடியூப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. என் வீட்டுக்காரர் ஆரம்பி தான் என் வீட்டுக்காரர் சொன்னார். அதேமாதிரி ஆரம்பித்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு டெய்லி போடுறதுக்கு முடியல தம்பி வச்சுட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மா வீட்டு சைடுமே சரி, எங்கள் மாமியார் வீட்டு சைடுமே சரி, யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வீடியோ போட்டால் இந்த வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லை. எங்கள் அம்மா வீட்டு சைடு, எங்கள் அப்பா வீட்டு சைடு யாரும் அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாது. சொல்கிறாங்களோ இல்லை, அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு இருப்போம். நம்ம வளர்கிறது யாருக்கு பிடிக்கலனாலும் அது அவங்கவுங்க இஷ்டம். நம்ம வளர்கிறது நம்மளுக்கு நல்லது. அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தால் நம்ம வளர முடியாது ஒரு காலத்துக்கும். நம்ம வெற்றி நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து வீடியோ போடுறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளே பேசிகிட்டு இருக்கனால உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில. கேட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக் வெட்டுற வீடியோ பார்க்கலாம். வாங்க கேக் வெட்ட போகலாம். கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல. இந்த கேக் வந்து நான் பிளாக் ஃபாரஸ்ட்டோ அப்படிலாம் வாங்கலை, 1 கிலோலாம் வாங்கலை. சும்மா 1/2 கிலோ வெண்ணிலா கேக் வாங்கிட்டு வந்து, சரி நம்ம இந்த நாளை வந்து மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் சிம்பிளாக வெட்டினோம். ஆனால் அண்ணனும் வரும், எங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. முழுக்க இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன். எப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் நம்மளுமே ரொம்ப சப்போர்ட்டு. யார் என்ன சொன்னாலும் என்ன நம்மளுக்கு தேவை வீடியோ போகிறோம். அடுத்தவன் 1000 என்ன பேசலான்னு நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் சொந்தக்காரங்களாம் நம்ம முன்னாடி பார்க்குறப்ப வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி என்ன வேணால் பேசலாம், அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அடுத்தவன் 1000 பேசட்டான், வேணால் வந்து நம்மளுக்கு சோற போட போகிறான் அப்படின்ட்டு விட்டாச்சு. யாராக இருந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம், வீடியோ கண்டினியூ பண்ணி போடுறோம் அப்படின்ட்டு யார் என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்க போகிறதில்ல. ஃபைனலாக நம்ம கேக் வெட்டியாச்சு. இதுதான் எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு. பக்கத்தில் சாரி கட்டியிருக்கிறது வந்து எங்கள் அக்கா, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா பொண்ணும் அக்கா பையனும். அதுதான் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி. குட்டியாக கேக் செலிப்ரேட் பண்ணியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கடைசியில் தான் வந்தார். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரா, அதனால் கடைசியில் தான் வந்தார். கேக் ஏன் அவர் இல்லாமல் வெட்டினீங்கன்னு கேட்காதீங்க. கடைசியில் தான் வெட்டினோம். நிறைய பேர் எல்லோரும் என்னை எந்த ஊர் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. லைவில் நான் டெய்லி லைவ் வர்றப்போ டெய்லி நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்க எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் விளாக் லாங் எந்த ஊர் என்ன டீட்டெயில்ட்டு நெக்ஸ்ட் விளாகில் போடுறேன்.